வாவ் சூப்பர்! சீக்ரெட் யூசர் கிங் ஆஃப் தி வேர்ல்ட 1,00,00,000க்கும் எவர்லாஸ்டிங் லைட்டை 50 லட்சத்திற்கும் ஏலம் கேட்டிருக்கிறார் என்று ஜனனி சந்தோஷமாக அறிவித்தாள். அதை கேட்டதும் அந்த ஹாலில் இருந்த அனைவரும் பலமாக கைத்தட்டினர். யார் அந்த சீக்ரெட் யூசர் என்று அங்கிருந்த அனைவரும் யோசிக்க தொடங்கினர். ராகுல் அதற்கு மேல் ஏலத்தில் பங்கேற்கவில்லை. தன் செருப்பால் தன்னையே அடித்து கொண்டது போல அவன் அவமானமாக உணர்ந்தான். ஏனென்றால் அவ்வளவு தொகை அவனால் ஒரே நாளில் செலவழிக்க முடியாது. அவன் ஏலத்தில் தோற்றுவிட்டான். 20 லட்சம் மதிப்பிலான நகைகளை 1.5 கோடி கொடுத்து சீக்ரெட் யூசர் வாங்கியதும் அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். அவர் நிச்சயம் கோடீஸ்வரராகத்தான் இருக்க வேண்டும் என்று அனைவரும் நினைத்தனர். அந்த சீக்ரெட் யூசரால் ராகுலால் அந்த நகைகளை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. அங்கு தன்னை விட சிறந்தவன் யாரும் இல்லை என்று அவன் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நின்ற சமயம் அந்த சீக்ரெட் யூசரால் தலை நிமிர முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது. கிருத்திகா ராகுலை பார்த்தாள். சாரி கிருத்திகா, இதுக்கு மேலே என்னால் ஏலம் கேட்க முடியாது என்று ராகுல் சங்கடத்துடன் சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட கிருத்திகாவிற்கு கோபம் வந்தது. யூசர் நம்பர் 9527க்கு தான் இந்த 2 நகைகளும் சொந்தம் என்று ஜனனி மகிழ்ச்சியுடன் சொன்னாள். அந்த நேரத்தில் அந்த யூசர் ஐடியில் இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. கிங் ஆஃப் தி வேர்ல்டுக்காக எவ்வளவு பணம் வேணும்னாலும் செலவு பண்ணலாம். அடுத்த 10 வருஷங்களுக்கு இதை விட அற்புதமான படைப்பு வெளிவர வாய்ப்பில்லை. எவர்லாஸ்டிங் லைட்டை பற்றி சொல்லணும்னா அது ஒரு குப்பை. இதே மேடையில் எவர்லாஸ்டிங் லைட்டை துண்டு துண்டா உடைச்சு போடணும். அந்த நகைக்கு நான் தான் சொந்தக்காரன் அப்படின்றதால இதுதான் என்னுடைய விருப்பம் என்று மெசேஜில் வந்திருந்தது. ஜனனி உட்பட மெசேஜை படித்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். எவர்லாஸ்டிங் லைட்டை தன் கையில் எடுத்த ஜனனி தன் கண்களை இறுக மூடிக்கொண்டு அந்த நகையை தரையில் அடித்தாள். அடுத்த கணம் அந்த நகை துண்டு துண்டாக உடைந்தது. உண்மையில் உடைந்தது நகை மட்டுமல்ல, ராகுல் கிருத்திகாவின் மனங்களும் கூட. யார் அந்த சீக்ரெட் யூசர் என்று ராகுல் தன் கை முஷ்டியை இறுக்கியபடி கேட்டான். அந்த ஹாலில் இருந்த அனைவரின் முகத்தையும் உற்று பார்த்தவனின் கண்கள் இறுதியில் விக்ரம் மற்றும் சுரபியின் மீது பதிந்தது. இல்ல, அது அவங்களா இருக்க வாய்ப்பில்லை. இவங்க இல்லைன்னா வேற யாரா இருப்பாங்க? ராகுல் வா, நம்ம இங்கிருந்து போகலாம். அந்த சீக்ரெட் யூசர் யாருன்னு அப்புறம் கண்டுபிடிக்கலாம். எனக்கு இங்க இருக்கவே அவமானமா இருக்கு என்று கிருத்திகா சொன்னாள். மறுபுறம் சுரபி மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். அவளது டிசைன் சிறந்த டிசைனாக மாறியது. இனி அவள்தான் புருஷோத்தமன் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் சீஃப் டிசைனர். அவள் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. அவள் மனம் வானத்தில் சிறகடித்து பறந்தது. இந்த அழகான நகையை டிசைன் பண்ண டிசைனர் புருஷோத்தமன் குரூப்பின் சீஃப் டிசைனர் மிஸ்ஸஸ் சுரபி மேடை ஏறி வந்து பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று ஜனனி புன்னகையுடன் சொன்னாள். சுரபி தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு தன்னம்பிக்கையுடன் மேடை ஏறினாள். மேடையில் ஏறியதும் தன் 2 கைகளையும் கூப்பி அனைவரையும் புன்னகையுடன் வரவேற்ற சுரபி, உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி என்றாள். விக்ரம் அவளை புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான். அவர்கள் அனைவரையும் பார்த்து புன்னகைத்த சுரபி பேச ஆரம்பித்தாள். தனது நகை டிசைன், அதை செய்ய அவள் மேற்கொண்ட கடின உழைப்பு பற்றி பேசினாள். அவள் பேசி முடித்ததும் கண்காட்சி முடிந்தது. கண்காட்சி முடிந்ததும் சுரபி விக்ரமுடன் வெளியே வந்தாள். சிறிது நேரம் கழித்து கௌதம் காரை எடுத்து கொண்டு வந்தார். அங்கே சுவரில் சாய்ந்தபடி விக்ரம் சுரபிக்காக காத்திருந்தான். காரில் இருந்து இறங்கிய கௌதம் விக்ரமின் அருகே வந்தவர், விக்ரம் சார், நீங்க சொன்ன வேலையை முடிச்சிட்டேன். இதோ பாருங்க, ஏலத்தில் ஜெயிச்ச கிங் ஆஃப் தி வேர்ல்ட் என்றபடி ஒரு நகைப்பெட்டியை விக்ரமிடம் கொடுத்தார். அவரை பார்த்து சிரித்த விக்ரம் பின்னர் அந்த நகைப்பெட்டியை எடுத்து தன் பாக்கெட்டில் வைத்தான். இந்த நகை உனக்கு மட்டும் இல்ல சுரபி, எனக்கும் ரொம்ப ஸ்பெஷல் தான். நீ என்னைக்கு என்ன முழு மனசோட உன் புருஷனா ஏத்திக்கிறியோ அன்னைக்கு தான் இந்த லாக்கெட்டை நான் உன் கழுத்துல போடுவேன் என்று நினைத்தான். சுரபியின் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்தை பார்க்கும்போது அதற்காக எவ்வளவு பணம் செலவழித்தாலும் பரவாயில்லை என்று தோன்றியது. கௌதம் சார், நான் சொன்ன வேலையை ரொம்ப நல்லா செஞ்சு முடிச்சிட்டீங்க. இந்த முறை உங்களுக்கு சம்பளத்தோட 1 லட்சம் ரூபாய் போனஸ் தரேன், என்ஜாய் பண்ணுங்க என்ற விக்ரம் தனது போனை எடுத்தான். ஐயோ சார், அவ்வளவு பணமா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று கௌதம் சொன்னார். கூகுள் பே மூலம் தனது வங்கி கணக்கில் இருந்து கௌதமின் வங்கி கணக்கிற்கு 1 லட்சம் ரூபாயை மாற்றிய விக்ரம், நான் சொன்ன வேலையை நீங்க அச்சு பிசுங்காம பண்ணும்போது உங்களை நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது என் கடமை தானே, சும்மா வச்சுக்கோங்க என்று சொன்னான். விக்ரம் சார், நீங்க ஏன் அந்த விஷயத்தை பத்தி சுரபி மேடம் கிட்ட சொல்லக்கூடாது? நீங்க இதை பத்தி மேடம் கிட்ட சொன்னா மேடம் இன்னும் கூட உங்களை நெருங்கி வர வாய்ப்பு இருக்கே என்று கௌதம் தயக்கத்துடன் சொன்னார். அவரை பார்த்து புன்னகைத்த விக்ரம், என் ஒய்ஃப் எனக்காக தான் என்னை விரும்பணும், என்னோட பணத்துக்காகவோ பலத்துக்காகவோ இல்லை, புரிஞ்சுதா என்றான். விக்ரம் சொன்னதின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட கௌதமிற்கு அவனுடைய பர்சனாலிட்டியை இன்னும் பிடிக்க தொடங்கியது. என்ன டார்லிங், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் தானே என்று விக்ரம் கேட்டான். சந்தோஷமா?
என் சந்தோஷத்தை எப்படி வார்த்தையில சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நடக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கு. நான் இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு என் பேர் எல்லா நியூஸ் சேனல்லையும் வரும். எல்லாரும் என்னை இன்டர்வியூ கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. எனக்கு என்னவோ நான் செலிபிரிட்டி ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீல். அந்த சீக்ரெட் 9527 யாருன்னு தெரியல. அவர் கண்டுபிடிச்சு அவருக்கு தேங்க் பண்ணணும். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. இது எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். அவரால் தான் நான் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் என்று சொன்னாள். அட என்ன செல்லம், அவன் அப்படி என்ன பெருசா பண்ணிட்டான்? நீ பண்ண நகை தரமா இருந்துச்சு, அதனால அவன் அந்த நகையை இவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்கான். இதுக்காகலாம் நீ அவனுக்கு தேங்க் பண்ணணுமா என்ன என்று விக்ரம் சொன்னான். அப்போது ஏதோ நினைவுக்கு வந்த சுரபி விக்ரமை பார்த்து, அது சரி, கிங் ஆஃப் தி வேர்ல்டு நீ எப்படி கண்டுபிடிச்ச என்று கேட்டாள். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டிடெக்டிவா வேலை பார்க்குறான். அவங்கிட்ட கிங் ஆஃப் தி வேர்ல்டு காணாம போனதை பத்தி சொன்னேன். அவன் தான் அந்த நகையையும் அதை திருடினவங்களையும் ஆதாரத்தோட கண்டுபிடிச்சான். கிங் ஆஃப் தி வேர்ல்டையும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான் என்று விக்ரம் சொன்னான். பிரைவேட் டிடெக்டிவா என்று சுரபி கேட்டாள். ஆமா. பரவாயில்லையே, உன் ஃப்ரெண்டு ரொம்ப திறமசாலி தான் போல. ஓவர் நைட்ல திருடினவங்களை பிடிச்சி நகையும் கொண்டு வந்துட்டாரே. அது சரி, யார் அந்த ஃப்ரெண்டு என்று சுரபி கேட்டாள். ஐயோ, என்ன இவ அந்த ஃப்ரெண்டு யாருன்னு கேட்குறா? இல்லாத ஃப்ரெண்டுக்கு நான் எங்க போவேன் என்று விக்ரம் நினைத்து கொண்டிருந்த போது, அவர் உண்மையாவே ரொம்ப கிளவரா அந்த நகையை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா இது பண்ண அவருக்கு நிறைய பணம் கொடுக்க வேண்டி இருந்திருக்குமே. என்ன பண்ண என்று சுரபி கேட்டாள். ஆமா சுரபி, அவன் என் ஃப்ரெண்டு தான். ஆனா அந்த கடங்காரன் மற்றவங்களுக்கு என்ன ஃபீஸோ அதே தான் உனக்கும்னு சொல்லிட்டான். அதனால வேற வழி இல்லாம 1,00,000 ரூபாய் பே பண்ண. எப்படியோ நகையை கண்டுபிடிச்சு கொடுத்தானே, அது போதும் என்று விக்ரம் சொன்னான். என்னது 1,00,000 என்று ஆச்சரியத்துடன் கேட்ட சுரபி, நீ எப்ப பணக்காரனான என்றாள். ஹலோ மேடம், நான் ஒன்றும் பணக்காரன் எல்லாம் கிடையாது. என் ஜூஸ் கடையில் வர வருமானத்தை அப்படியே எடுத்து வச்சேன், அவ்வளோதான். எனக்கு என்ன செலவு சொல்லு? நான் வீட்டோட மருமகனா இருக்கேன், நீங்க எனக்கு சோறு போடுறீங்க, அப்புறம் எனக்கு என்ன செலவு இருக்க போகுது? அதனால நான் கடையில் வர எல்லா வருமானத்தையும் அப்படியே எடுத்து வச்சிருவேன். அதை நான் இப்போ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று விக்ரம் சொன்னான். சுரபி அவனை சந்தேகத்துடன் புன்னகைத்தாள். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. கிரேட் எஸ்கேப்டா சாமி என்று நினைத்த விக்ரம் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு பென் டிரைவரை எடுத்து சுரபியிடம் கொடுத்தான். என்ன இது என்று சுரபி கேட்டாள். கிங் ஆஃப் தி வேர்ல்டு காணாம போனதுக்கும் சங்கர் தான் காரணம். இதில் அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு என்று விக்ரம் சொன்னான். என்னது, சங்கரா இதெல்லாம் பண்ணா? ஆனா அவன் ஏன் இப்படி பண்ணா? நானும் அவனுக்கு தங்கச்சி தானே. எப்படி இருந்தாலும் எங்க உடம்புல ஓடுறது ஒரே ரத்தம் தானே. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை பண்ண அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு என்று சுரபி வருத்தத்துடன் கேட்டாள். என்னது, சங்கரா இதெல்லாம் பண்ணா? ஆனா அவன் ஏன் இப்படி பண்ணா? நானும் அவனுக்கு தங்கச்சி தானே. எப்படி இருந்தாலும் எங்க உடம்புல ஓடுறது ஒரே ரத்தம் தானே. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை பண்ண அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு என்று சுரபி வருத்தத்துடன் கேட்டாள். அவன் என்னைக்கு உன்னை தங்கச்சியா பார்த்தான்? எப்ப பார்த்தாலும் உன்னை இன்சல்ட் பண்றதையே வேலையா வச்சிருக்கான். நீ தான் அவங்கள எல்லாம் சொந்தம்னு நினைக்கிற. ஆனா அவங்க யாரும் உன்னை சொந்தம்னு நினைக்கல. ஆனா ஒண்ணு, அவன் பண்ண தப்புக்கான தண்டனைய அவன் அனுபவிச்சே தீரணும். அவன் ஒன்னும் சாதாரண தப்பு பண்ணல. கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையை திருட ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்கான். இதுக்கு அவனுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும் என்று விக்ரம் கூலாக சொன்னான். உன்னால என்ன பண்ண முடியும் என்று சுரபி கேட்டாள். ஆல்ரெடி பண்ணியாச்சு பேபி. இதுல இருக்கிறதோட ஒரு காப்பியை நான் ஏற்கனவே சங்கர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேன் என்று விக்ரம் சொன்னான். அதே நேரம் சென்னையில் உள்ள ஒரு ஆடம்பரமான பங்களாவில், ஐயோ அப்பா ப்ளீஸ் என்னை அடிக்காதீங்க. நீங்க இந்த மாதிரி என்னை அடிச்சா நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன், இல்லைன்னா செத்து போயிடுவேன் என்று வழியில் அலறிய குரல் அந்த வீடு முழுவதும் எதிரொலித்தது. ஏற்கனவே நீ பண்ண காரியத்தால வெளியில தலை காட்ட முடியாம தான் நான் முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ள இருக்கேன். அது பத்தாதுன்னு இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுருக்க. உன்னாலதான் இன்னைக்கு நம்ம குடும்பம் எவங்கிட்டயோ பிச்சை எடுத்து சாப்பிட்ற நிலைமைக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறமும் நீ அடங்கலனா எப்படி என்ற யஷ்வந்த் தன் கையில் இருந்த கம்பால் மீண்டும் தன் மகனை அடிக்க தொடங்கினார். போது நிறுத்துங்க. நமக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனை நீங்களே அடிச்சு கொண்டுடலாம்னு இருக்கீங்களா என்று கேட்டபடி அவரின் மனைவி நந்தினி அவர் கையில் இருந்த கம்பை பிடுங்க முயன்றார். சரி, திருடினதுதான் திருடினான், எவிடன்ஸ் இல்லாம பாத்துக்கணும்ல, அதையும் ஒழுங்கா பண்ணல. இந்த எவிடன்ஸ் மட்டும் வெளியே போச்சு, இவன் ஜெயிலுக்கு போறது உறுதி என்று யஷ்வந்த் சொன்னார். பா, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நான் அந்த டேவிட் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா அவன் இப்படி துரோகம் பண்ணுவான்னு நான் நினைக்கல. தன் மகனின் பேச்சை கேட்ட யஷ்வந்திற்கு கோபம் வந்தது. முட்டாள் முட்டாள், அது எவ்வளவு பெரிய விஷயம்னு உனக்கு இன்னும் புரியல. ஏற்கனவே நீ பண்ண காரியத்தால நம்ம குடும்ப தொழில் நம்ம கையை விட்டு போயிடுச்சு.
10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையை திருட வந்த திருடனுக்கு உதவி பண்ணது நீதான்னு டைரக்டர்ஸ் குரூப்புக்கு தெரிஞ்சா ஆனந்த் உன்னை சும்மா விடுவான்னு நினைக்கிறியா? உன்னை ஏதாவது பண்ணாலும் பரவாயில்ல, நான் தான் உன் கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் பண்றேன்னு நினைப்பான். அதுக்கப்புறம் உன்னை காப்பாற்ற நான் தான் அவன் காலை பிடிச்சி கெஞ்சணும். இந்த விஷயம் மட்டும் வெளியே வந்தா புருஷோத்தமன் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே அழிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, கிருஷ்ணா குரூப் நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் நடு ரோட்ல தான் இருக்கணும் என்றவர் நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்தபடி சோஃபாவில் அமர்ந்தார். விடுங்க பாத்துக்கலாம், அதுக்காக சங்கரை அடிப்பீங்களா? இது ஒன்றும் நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனையே இல்லைங்க. சுரபி யாரு? சின்ன பொண்ணு. நம்ம ஃபேமிலி முன்னாடி அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்கள பார்த்து நாம ஏன் பயப்படணும் என்று நந்தினி கேட்டார். புருஷோத்தமன் குடும்பம் இப்போ கிருஷ்ணா குரூப்புக்கு கீழே இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் புரியுதா? இப்போதைக்கு சுரபி குடும்பத்தை விட நாம கீழே இருக்கோம். இனி நாம தான் அவங்களுக்கு சலாம் போடணும். சுரபி இந்த எவிடன்ஸை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு அனுப்பாம நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருக்கானா? என்ன அர்த்தம்? அவளோட எண்ணம் என்னன்னு உங்களுக்கு புரியலையா? அவ இந்த எவிடன்ஸை மட்டும் அனுப்பல, இது கூட ஒரு லெட்டரையும் அனுப்பியிருந்தா. அதுல நாம அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு எழுதியிருந்தது என்று யஷ்வந்த் மெல்லிய குரலில் சொன்னார். அதை கேட்ட சங்கர் கோபமடைந்தான். என்னது, நம்ம அவங்க வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்கணுமா? இப்படி சொல்ல அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இல்லப்பா, நான் வரமாட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் சுரபி கிட்டையும் அவ குடும்பத்துக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று குழந்தையை போல சங்கர் அடம் பிடித்தான். ஏங்க இப்படி பயப்படுறீங்க? என்ன பெரிய எவிடன்ஸ்? நம்ம பையனும் அவனும் பேசிக்கிட்டது தானே. இதை வச்சு சுரபியால நம்ம குடும்பத்தை எதுவும் பண்ண முடியாதுங்க. அதனால நானும் வரல. சங்கரையும் வர சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இங்க பாரு நந்தினி, இந்த டேவிட் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல். அந்த சுரபி அவனை பிடிச்சதே பெரிய விஷயம். இதுல அவ அந்த நகையையும் அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டா. அது மட்டும் இல்ல, அவங்க இது சம்பந்தமான எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா சுரபி குடும்பத்துக்கு பின்னாடி யாரோ பவர்ஃபுல்லான ஆள் இருக்கிறதா தானே அர்த்தம். அவங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு தோணுது. அவங்க தான் டேவிட்டை பிடிச்சி அவன் வாயில இருந்து உண்மையை வரவழைச்சிருக்காங்க. அப்போ நாம வசமா மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதில் இருந்து நாம உடனடியா வெளியே வரணும்னா அதுக்கு இதை விட்டா வேற வழி இல்லை என்று யஷ்வந்த் சொன்னார். அவர் சொன்னதை கேட்ட நந்தினி முகம் சுளித்தார். யாரோ அவங்க பின்னாடி இருந்து இது எல்லாம் பண்றாங்கன்னு நல்லாவே தெரியுது. இல்ல நம்ம குடும்பத்தை டார்கெட் பண்றதுக்காக யாராவது அவங்களுக்கு உதவி பண்ணிருக்கலாம். எதுவா வேணா இருக்கட்டும். ஆனா இப்ப நாம பெரிய பிரச்சனையில இருக்கோம். வாங்க போய் சரவணன் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். இந்த ஒரு முறையாவது நான் சொல்றதை கேளுங்க. நந்தினி எதுவும் சொல்லவில்லை, அமைதியாக இருந்தார். எனவே யஷ்வந்த் அவரை விட்டுவிட்டு சங்கரை இழுத்துக்கொண்டு சரவணனின் வீட்டிற்கு சென்றார். சுரபியின் வீடு. விக்ரம் தன் அறையில் அமர்ந்து யோகா செய்து கொண்டிருந்தான். மறுபுறம் சுரபியும் அவள் அம்மாவும் ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தனர். தன் மகளை டிவியில் பார்த்ததும் ரேணுகா மகிழ்ச்சி அடைந்தார். இப்போது அவரின் மகள் நகை டிசைன் செய்வதில் பெரிய பெயர் பெற்றது மட்டுமல்லாமல் புருஷோத்தமன் குரூப் ஆஃப் கம்பெனியின் சீஃப் டிசைனராகவும் இருந்தாள். சரவணன் அப்போதுதான் வெளியில் சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்தார். பதற்றத்துடன் வீட்டிற்குள் நுழைந்தவர், சுரபி என்னாச்சு? என் அண்ணா யஷ்வந்த் எனக்கு ஃபோன் பண்ணி சங்கரையும் கூட்டிட்டு வந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க போறதா சொன்னாரு. சங்கர் உனக்கு ஏதோ பிரச்சனை கொடுத்தானாமே, அவனை மன்னிச்சு விட்டுட சொல்லி கேட்கறான் என்றார். என்னங்க சொல்றீங்க? உங்க அண்ணன் சங்கரை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு மன்னிப்பு கேட்க வராரா? ஏங்க ஒழுங்கா கேட்டீங்களா? ஏன் கேட்கறேன்னா, சூரியன் மேற்க உதிச்சாலும் இதெல்லாம் நடக்க சாத்தியமே இல்லை, அதான் கேட்டேன் என்று ரேணுகா சொன்னார். தன் தந்தை சொன்னதை கேட்ட சுரபி அதிர்ச்சி அடைந்தாள். விக்ரமின் வார்த்தைகள் அப்படியே நடக்கும் என்று அவள் நினைக்கவில்லை. நான் ஒழுங்கா தான் கேட்டேன். அவர் எவ்வளவு தன்மையா பேசினார் தெரியுமா? அவர் பேசினதை வச்சு பார்த்தா அவர் மன்னிப்பு கேட்க வராருன்னு தான் தோணுது என்று சரவணன் சொன்னார். உங்க அண்ணன் உங்ககிட்ட தன்மையா பேசுற ஆளே இல்லையே என்ற ரேணுகா பின்னர் சுரபியிடம், என்னாச்சு சுரபி, என்ன நடந்தது என்று கேட்டார். ஒரு கணம் தயங்கிய சுரபி பின்னர், அம்மா, கிங் ஆஃப் தி வேர்ல்டு திருடு போனதுக்கு சங்கர் தான் காரணம். அதுக்கான எவிடன்ஸ் எங்க கிட்ட இருக்கு என்றாள். என்னடி சொல்ற? சங்கர் தான் இதை பண்ணானா? உன்னை கம்பெனியை விட்டு துரத்துறதுக்காக இப்படி எல்லாமா பண்ணுவான்? அது சரி, அந்த எவிடன்ஸ் எங்க? அதை நீ எப்படி கண்டுபிடிச்ச என்று ரேணுகா கேட்டார். உண்மையில் காணாமல் போன நகையை அவர்கள் கம்பெனி தான் கண்டுபிடித்தது என்று ரேணுகா நினைத்து கொண்டு இருந்தார். இந்த வேலையை செய்தது விக்ரம் என்று அவர் நினைக்கவில்லை. என்கிட்ட தாமா இருக்கு, இது எல்லாம் பண்ணது வேற யாரும் இல்ல, விக்ரம் தான் என்று சுரபி சொன்னாள். என்னது விக்ரமா? அவங்கிட்ட இவ்வளவு திறமை இருக்கா என்ன என்று கேட்ட ரேணுகா விக்ரமின் அறையை சந்தேகத்துடன் பார்த்தார். அட ஆமாமா, என் பேச்சில் உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல என்று சுரபி கேட்டாள். விக்ரம் அப்போது கண்களை மூடி தியானத்தில் இருந்தான். ஏய் விக்ரம், ஒரு நிமிஷம் வெளியே வா என்று ரேணுகா சத்தமாக அழைத்தார். தியானம் கூட நிம்மதியா பண்ண விட மாட்டேங்குது இந்த அம்மா.
மாமியார் கொடுமை பத்தி பொண்ணுங்கெல்லாம் புலம்பும் போது அது எவ்வளவு கொடுமையான விஷயம்னு அப்ப எனக்கு புரியல, இப்பதான் புரியுது என்று முணுமுணுத்த விக்ரம் தியானத்தை முடித்துக்கொண்டு தன் அறையில் இருந்து வெளியேறி ரேணுகாவை நோக்கி வந்தான். விக்ரம், உண்மையை சொல்லு, நீ தான் கிங் ஆஃப் தி வேர்ல்டையும் இந்த எவிடன்ஸையும் கண்டுபிடிச்சியா என்று ரேணுகா சந்தேகத்துடன் கேட்டார். உங்க மேல சத்தியமா மாமியார், இதை நான் கண்டுபிடிக்கல என்று விக்ரம் சொன்னான். அப்படி சொல்லு, உனக்கு அவ்வளவு திறமை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுமே என்ற ரேணுகா பின்னர் சுரபியிடம் உண்மையை சொல்லு, இது கண்டுபிடிச்சது யாரு என்று கேட்டார். சுரபி அவருக்கு பதில் சொல்வதற்குள், அட என்ன அவசரம் மாமியார், நான் சொல்றத முழுசா கேளுங்க, இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கல. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்கான், அவங்கிட்ட கண்டுபிடிக்க சொல்லி ஹெல்ப் கேட்டேன், அவனும் பண்ணான் என்று விக்ரம் கூலாக சொன்னான். ஆமாமா, அது மட்டும் இல்ல, இதை கண்டுபிடிச்சதுக்காக விக்ரம் அவன் ஃப்ரெண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுத்திருக்கான் தெரியுமா என்று சுரபி சொன்னாள். ஏய் சுரபி, அவன் சொல்றதெல்லாம் அப்படியே நம்புவியா? லூசு லூசு, அவனை நம்பாத, அவன் உன்னை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கான் என்று ரேணுகா சொன்னார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.